எழுச்சி தமிழரின் 62வது அகவை விழாவை முப்பெரும் விழாவாக நாம் கொண்டாடி வருகிறோம். குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி விழா, கட்சியினுடைய அங்கீகார விழா, எழுச்சி தமிழரின் 62வது அகவை விழா என முப்பெரும் விழாவாக கொண்டாடி வருகிறோம். சென்ற வாரம் 17ஆம் தேதி இசை நிகழ்ச்சிகளுடன் கூடிய முதியோர்களுக்கு வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டது. அதோடு பொது தேர்வில் வெற்றி பெற்ற ஒவ்வொரு கிராமங்களிலும் முதல் 2 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதை நமது தலைமை நிலைய செயலாளர் அண்ணன் இளஞ்சேகுவரா அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக வந்து இங்கே நமது ஒன்றியத்தின் செயலாளர் அண்ணன் தோழர் ஞா பாக்கியராஜ் அவர்கள் தலைமையேற்று நடத்தினார். சிறப்பாக நடந்து முடிந்தது. இன்றைக்கும் கூட 2வது வாரத்தின் நிகழ்வாக இந்த நிகழ்வானது அடுத்த மாதம் 17ஆம் தேதி தந்தை பெரியார் பகுத்தறிவு பகலவன் பெரியாரின் பிறந்த நாள் வரை ஒவ்வொரு வாரமாக நாம் கொண்டாட இருக்கிறோம். இது 2வது நிகழ்வு. இந்த 2வது நிகழ்விலே எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த இரத்த தான முகாமை சிறப்பாக நடத்த இருக்கின்ற சிஎம்சி மருத்துவமனையின் அங்கத்தினர்கள் குடும்பத்தினர் அனைவரையும் அன்போடு கூட நாங்கள் பாராஞ்சி முகாமின் சார்பாகவும் அரக்கோணம் மேற்கு ஒன்றியத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். ஒருவேளை நாம் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்திய தேசம் முழுவதும் ராணிப்பேட்டை, வேலூர் என்று பெயர் கேட்டாலே சிஎம்சி மருத்துவமனை இருக்குமே அந்த ஊர் தானே என்ற பெயரை பெற்று தந்தவர்கள். குறிப்பாக ஐடாஸ் கார்டர் இந்த தேசத்திற்கு, இந்த நாட்டிற்கு, இந்த மாவட்டத்திற்கு வரவில்லை என்றால் நாம் எல்லாம் இன்று வரை படித்திருக்க முடியாது, மருத்துவத்திலே சிறந்து விளங்கியிருக்க முடியாது. குறிப்பாக நம்முடைய வம்சாவழிகள் வழித்தொன்றலாக வந்திருக்க முடியாது கட்டாயம். அப்படியேப்பட்ட சிறப்பான மருத்துவ பணியினை நம்முடைய மாவட்டத்திற்கு கொண்டு வந்த அவரை நாம் நினைவு கூறுவோம். இன்றைய நாளும் குறிப்பாக வந்திருக்கின்ற சிஎம்சி குடும்பத்தாரை நாங்கள் முகாமின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். உங்களுக்கு சிறப்பு செய்ய எங்களுடைய ஒன்றிய செயலாளர் அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது உங்களுக்கு சிறப்பு செய்யப்படும்.
தாலிக்கால் முகாமிலிருந்து நம்முடைய அழைப்பை ஏற்று நண்பர்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து குறிப்பாக எழுச்சி தலைவர் அண்ணன் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மீது தீராத பற்று கொண்டு எப்படியாவது களப்பணி ஆற்ற வேண்டும் என்ற சிந்தனையோடு இங்கே வருகை தந்து தாலிக்கால் முகாம் உறுப்பினர்களுக்கும் முகாம் செயலாளர் தோழர் அவர்களுக்கும் பாலாஜி முகாமின் சார்பாகவும் அரக்கோணம் மேற்கு ஒன்றியத்தின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவிக்கிறோம். தாலிக்கால் முகாம் செயலாளர் அவர்களை நமது பாராஞ்சி முகாம் பொருளாளர் அவர்கள் வரவேற்கிறார். முப்பெரும் விழாவின் ஒரு நிகழ்வான இரத்த தான முகாமிற்கு வருகை தந்து சிறப்பித்த ஐபிஎடு தோழர்களுக்கு பாராஞ்சி முகாமின் சார்பாகவும் அரக்கோணம் மேற்கு ஒன்றியத்தின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவிக்கிறோம். ஜெயபிரகாஷ் அவர்கள் அழைப்பு நீங்க வந்தது எங்களுக்கு சந்தோஷம். பிளட் கொடுக்கல அதெல்லாம் ரெண்டாவது தான். சொன்ன வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். பாராஞ்சி முகாமின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அரக்கோணம் மேற்கு ஒன்றியம் நடத்தும் மாபெரும் முப்பெரு விழாவில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை தோழர் அண்ணன் ஞா பாக்கியராஜ் அவர்கள் இப்போது நம் மத்தியிலே வந்திருக்கின்ற இந்த இரத்த தான முகாமை சிறப்பாக நடத்தி சென்று கொண்டிருக்கிற மருத்துவர் கீர்த்தனா அவர்களை நமது ஒன்றிய செயலாளர் அவர்கள்